இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். சங்கீதம் 10:17. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். யோசேப்பு தன் சகோதரர்களாலே பொறாமையினால் குழிக்குள்ளே தள்ளப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டார். பின்னர் போத்திபாரின் மனைவியின் பொய் குற்றச்சாட்டினாலும் சிறையில் அடைக்கப்பட்ட சிறுமைப்பட்ட யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவரை சிறையிலும் ஸ்திரப்படுத்தி எகிப்தின் அதிபதியாகவும் உயர்த்தினார். எலியா எசபேல் ராணி தன்னை கொன்று விடுவாள் என்ற பயத்தினால் கவலையினாலும் சூறை செடியின் கீழ் அமர்ந்து மரணத்தை விரும்பிய எலியாவின் கூக்குரலை தேவன் கேட்டு தூதன் மூலம் அப்பமும் தண்ணீரும் தந்து மெல்லிய சத்தத்தில் பேசி அவரது இருதயத்தை ஸ்திரப்படுத்தினார். அன்னாள் குழந்தை இல்லாததால் சக்களத்தின் பரியாசத்துக்கும் ஏளனத்துக்கும் ஆளாகி இருதயத்தில் மிகுந்த துக்கமும் மனசஞ்சலம் உள்ளவளாய் கர்த்தருடைய ஆலயத்தில் அழுதாள். கர்த்தர் ஆசாரியன் ஏலியின் மூலமாக சமாதானத்தோടെ போ என்ற வார்த்தை தந்தார். அதன் பின் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டு சாமுவேலை தந்தார். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று துதித்தாள். ஒருவேளை நாமும் இன்று ஏதோ ஒரு காரியத்தினால் சிறுமைப்பட்டிருப்போமானால் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.